இறைவனோடும் இயற்கையோடும் இணைந்த வாழ்வு வாழ்ந்த புனித வனத்து சின்னப்பர். கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழா வாழ்த்துக்களை இங்கு பீடத்தில் இருக்கக்கூடிய தந்தையர்களின் பெயரால் தெரிவித்து மகிழ்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். கைத்தட்டி நமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தி ஹிந்து தமிழ் நாளிதழில் ஒரு செய்தி ஒன்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் என்ற அந்த பகுதியிலே கடந்த 10 மாதங்களில் ஏறக்குறைய 111 1.5 வயதை தாண்டாத பச்சிளம் குழந்தைகள் மாண்டு போகிறார்கள். அடுத்தடுத்து ஒட்டுமொத்த ஊரும் மிகவும் சோகத்திற்கு உள்ளாகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லையே என்று இறந்து போன அந்த பிஞ்சு உடல்களை மீண்டும் ஒரு முறை உடல் கூராய்வு செய்கிறார்கள். செய்தபோது அங்கிருந்த அந்த மருத்துவ கூட்டமைப்புக்கு, மருத்துவர்கள் அடங்கிய அந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம் என்னவென்றால், அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய உணவு குழாயில் நஞ்சு கலந்திருக்கிறது. 1.5 வயது குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவும் நிச்சயமாக சென்றிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய உணவு குழாயில் நஞ்சு கலந்திருக்கும்? அடுத்ததாக அந்த குழந்தைகளுடைய தாயார்களை எல்லாம் சோதித்து பார்க்கிறார்கள். அந்த குழந்தைகள் பருகிய அந்த தாய்ப்பாலையும் சோதித்து பார்க்கிறார்கள். மற்றொரு அதிர்ச்சி, அந்த தாய்ப்பாலில் நஞ்சு கலந்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது என்றால் அது தாய்ப்பால் தான். ஆனால் அதில் எப்படி நஞ்சு கலந்திருக்கும்? அடுத்த கட்டமாக அந்த தாயார்கள் உண்ட உணவை சோதித்து பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த உணவில் நஞ்சு கலந்திருக்கிறது. நாம் உண்ணக்கூடிய உணவும் கூட பெரும்பாலான நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. காரணம் என்னவென்றால், நாம் விவசாயத்திற்கு இப்பொழுது அந்த நிலங்களிலே கொட்டக்கூடிய எல்லா விதமான பொட்டாசியமாக இருக்கலாம், சல்ஃபேட்டாக இருக்கலாம், அல்லது அமோனியாவாக இருக்கலாம், அல்லது எந்த வகையான யூரியா உரங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்துமே நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். ஆனாலும் கூட அதிக விளைச்சலுக்காக, அதிக லாபம் ஈட்டுவதற்காக பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய பின்னணியில் எல்லா விதமான குப்பைகளும் இன்று நமது நிலங்களிலே கொட்டப்பட்டு நமது மண்ணானது மலடாக்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே நாம் பள்ளி படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பார்த்து, ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் பெற்றோர்கள் கூட, அந்த பிள்ளைகள் அறிவு கூர்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது என்ன சொல்லி திட்டுவாங்க? தலையில் களிமண் இருக்கா, மண்டையில் மண்ணா இருக்கு, மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிட வேண்டாம், நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கு திரும்பக்கூடியவர்கள். அடிப்படையில் மண்ணுக்கும் அறிவு இருக்கிறது. அதனால்தான் மண்ணானது இறந்து போன ஒரு உடலை அதில் போட்டால் உரமாக்குகிறது, அதே உயிருள்ள ஒரு விதையை போட்டால் அதை மரமாக்குகிறது. அடிப்படையில் மண்ணுக்கும் அறிவு இருக்கிறது என்பதையும் ஒருபோது மறந்து விடாதீர்கள். ஆகவே இனி ஒரு முறை குழந்தையை திட்டும் பொழுது, இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எனது வார்த்தையை நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருக்கின்ற பொழுது இயற்கைக்கும் நமக்கும் இடையான பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் 5 பூதங்களையுமே நாம் முற்றிலுமாக குலைத்து விட்டோம், முற்றிலுமாக அதனுடைய தன்மையை இழக்கச் செய்து விட்டோம். இங்கு இருக்கக்கூடிய 50 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள், ஊரணிகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளை கேட்டு பாருங்கள், அது குழந்தைகளையும் நிச்சயமாக குளங்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள், ஊரணிகளையும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆங்கில மருத்துவத்தில் இப்பொழுதெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து விட்டு குடிக்க வேண்டும் என்று. அடிப்படையில் ஊரனுடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? ஊரணி இயல்பிலேயே பகல் நேரத்தில் அந்த வெப்பத்தினுடைய தன்மையினால் அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து சூடாக்கி வைத்து விட்டு இரவு நேரத்திலே அதை குளிர்ச்சிப்படுத்தி காலையிலே அந்த நீரை பருகும் பொழுது நமது உடலுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் ஏற்படுத்தும் என்பதுதான் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற சான்று. ஆனால் இன்று ஊரணிகளெல்லாம் முற்றிலுமாக அழிந்து விட்டது. குளங்களெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய கட்டடங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய தலங்களாக மாறிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் இன்றும் கூட இந்த வனத்து சின்னப்பர் தேவைப்படுகிறார். ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்து நாட்டில் வாழ்ந்த ஒருவரை இன்று நீங்களும் நானும் இந்த சுப்பிரமணியபுரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், அவருக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் இடையேயான ஒரு ஆழமான உறவு, அந்த உறவின் காரணமாகத்தான் இன்று நீங்களும் நானும் இந்த ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான புனிதரை பற்றி. இன்று நாம் மகிழ்ச்சியாக ஒரு சுதந்திரத்தோடு இறைவனை எல்லாம் போற்றி கொண்டிருக்கிறோமே, இந்த சூழல் 3ஆம் நூற்றாண்டிலே கிடையாது. அவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? எங்கேயாவது ஒளிந்து கொண்டுதான் இந்த இயேசுவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள்.
கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்களெல்லாம் மனித மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள் என்று. காரணம், இயேசு சொன்னார் அல்லவா, எனது உடலை உண்ணுங்கள், எனது இரத்தத்தை பருகுங்கள் என்று. இந்த வார்த்தையினுடைய உள்ளர்த்தத்தை அங்கிருந்த மனிதர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அங்கிருந்த மனிதர்கள் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் வித்தியாசமானவர்கள். காரணம், இவர்கள் மனிதர்களை உண்ணக்கூடியவர்கள், சதையை உண்கிறேன், இரத்தத்தை குடிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்று இந்த கிறிஸ்தவர்கள் மீது குற்றம் சாட்டி அவர்களை கொல்வதற்கான வழியை தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில்தான் வலேரியன் என்ற அந்த அரசனும் சரி, திபேரியன் என்ற அந்த அரசனும் சரி, கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிகவும் கொடுமையாக தாக்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை. இந்த சூழலில் தான் இப்பொழுது இந்த வனத்து சின்னப்பர் மிகவும் செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் என் இயேசுவை நான் எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக எனது சொத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு இயேசு மட்டும் போதும் என்று காட்டுக்கு செல்கிறார். அங்கு இயற்கையோடு ஒரு இணைந்த வாழ்வு வாழ்கிறார். நிச்சயமாக இயற்கை எப்பொழுதுமே மனிதனை ஒருபோதும் கைவிடாது என்பதற்கு இந்த புனிதர் மிகச்சிறந்த உதாரணம். காரணம் என்னவென்றால், அவர் மிகப்பெரிய அடுக்கு மாடியிலும் கட்டிடங்களிலே வாழவில்லை. அவர் சாதாரண ஒரு குகையில் தான் வாழ்கிறார். அந்த குகையில் வாழ்ந்தவருக்கு எல்லாமே அங்கேயே கிடைத்தது. காரணம், அவர் இறைவனுடைய பராமரிப்பை நம்பினார். இறைவன் எனக்கு தேவையானதை கொடுப்பார் என்று நம்பினார். அதனால்தான் காகம் நாள்தோறும் வந்து அவருக்கு உணவு கொடுத்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல அவர் இறந்த அந்த தருணத்திலும் கூட யார் அவரை அடக்கம் செய்தார்கள் என்று அறிவீர்களா? 2 சிங்கங்கள். அடிப்படையில் மிகவும் கொடுமையான விலங்கு அல்லது கொடிய விலங்கு என்றால் அதை சிங்கம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த சிங்கமும் கூட நிச்சயமாக சொல்லப்பட்ட வரலாற்றை காட்டிலும் சொல்லப்படாத வரலாறுகள் 1000 இருக்கும். அவை அனைத்தையுமே புனித ஜெரோம் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தான் அறிந்தவற்றை, இறைவனுடைய தூண்டுதலால் எழுதியவற்றை மட்டும்தான், அறிந்தவற்றை மட்டும்தான் இந்த ஜெரோம் குறிப்பாக வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிய செய்கிறார். ஆனால் அவற்றை தாண்டி நிச்சயமாக காட்டில் வாழ்ந்தவருக்கு ஏராளமான உறவுகள் இருக்கும். மனித உறவுகள் அல்ல அன்பிற்குரியவர்களே, அந்த இயற்கை, விலங்குகள், பறவைகளோடு அவருக்கு இணக்கமான ஒரு உறவு இருந்தது என்பது எழுதப்படாத வரலாறு. அதனால்தான் அந்த கொடிய 2 விலங்குகளும் இறந்த பின்பு அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு புனித வனத்து அந்தோணியாருக்கு உதவியதாக நாம் வரலாற்றை வாசிக்கின்றோம். இன்று எண்ணி பாருங்களேன், பல நேரங்களிலே நாம் செய்தித்தாள்களை வாசித்திருப்போமே, யானைகள் ஊருக்குள் வந்துவிட்டது, யானை அல்லது சிறுத்தை இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அச்சுறுத்துகிறது என்று. யார் அச்சுறுத்துகிறார்கள் அந்த விலங்குகளை? மனிதர்கள் காட்டை வீடாக்கிய காரணத்தினால் இன்று அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் தாங்கள் வாழ்ந்த வாழ்விடத்தை தேடி வருகிறது. யானையினுடைய சிறப்பு பண்பு என்ன தெரியுமா? அது தான் எந்த இடத்தில் சென்றதோ அந்த இடத்தில் மீண்டும் பயணிக்கக்கூடிய அதீத அறிவை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே மனிதன் தனது மிகப்பெரிய சுயநலத்தின் காரணமாக இந்த இயற்கையை எந்த அளவிற்கு தனக்கு உரியதாக மாற்றிக்கொள்ள முடியுமோ, தனது சுயநலத்திற்காக எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் நினைத்து பாருங்கள். காலையில் 2 இட்லி, இரவில் 2 இட்லி, மதிய நேரத்தில் உப்பு புளி இல்லாத குறைந்த அளவு சாப்பாடு. இந்த உணவை உண்ணக்கூடிய அந்த மனிதர்கள், குறிப்பாக 2013ஆம் ஆண்டு செய்தித்தாள்களை வாசித்திருப்போம். மதுரையிலே நிறைய மலைகளையே காணவில்லை என்று இந்த வடிவேல் ஒரு ஜோக்கில் கிணத்தை காணாம் என்று சொல்வார் அல்லவா, அது அனைத்தும் நடந்தது அன்பிற்குரியவர்களே. அங்கு இருந்த ஏராளமான மலைகளை எல்லாம் கூறு போட்டு விட்டார்கள். இதன் வழியாக அரசிற்கு ஏறக்குறைய 16,000 கோடிக்கு மேலாக இழப்பு என்று அன்றைய நாளில் அப்பொழுது கலெக்டராக இருந்த சகாயம் தனது அறிக்கையிலே குறிப்பிட்டார். இது சொல்லப்பட்ட வரலாறு. இதை தாண்டி ஏராளமான மலைகளை நாமும் அறிந்திருப்போம். அவை அனைத்தும் காணாமல் போயிருப்பதை நிச்சயமாக கண்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சுயநலமக்க ஒரு உலகத்திலே இந்த வனத்து சின்னப்பர், எனக்காக எதுவும் வேண்டாம், என் இறைவனை தாண்டி எதுவும் வேண்டாம், இந்த இயற்கை இறைவனுடைய படைப்பின் மீது நான் நம்பிக்கை கொள்வேன், இந்த படைப்பின் வழியாக இறைவன் என்னை பராமரிப்பார் என்ற அதீத நம்பிக்கையை கொண்டிருந்தார் அல்லவா, அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று ஒரே நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் தனது லவ்தாத்தோ சி, இறைவா உமக்கே புகழ் என்ற ஒரு மடலை எழுதினார். அந்த மடலிலே ஏராளமான இயற்கை சார்ந்த கருத்துக்களையும் ஏழைகள் சார்ந்த கருத்துக்களையும் பகிர்ந்திருப்பார். அவர் இயற்கையும் ஏழைகளையும் ஒருபோதும் பிரித்து பார்ப்பதே கிடையாது. இன்று மனிதர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்றால், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகமிக்க செல்வந்தர்கள் எல்லாம் இந்த ஏழைகளினுடைய நிலத்தை பறித்து கொண்டதால், அவர்களது இயற்கை வளங்களை சுரண்டியதால் அவர்கள் ஏழைகளானார்கள் என்று மிக தெள்ள தெளிவாக எந்த விதமான அச்சமுமின்றி ஒளிவு மறைவின்றி எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்திருப்பார். அதில் ஒரே ஒரு கருத்து மட்டும் என்னை எப்பொழுதெல்லாம் சுட்டுக்கொண்டே இருக்கும். அந்த கருத்து என்ன தெரியுமா? அவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்.
அன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் இன்று இந்த இயற்கை வளங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாளை உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு இந்த இயற்கை வளங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கடமை மட்டும் கிடையாது, மாறாக உங்களுக்கு கடன் இருக்கிறது என்று சொல்லுவார். இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஒருவரிடம் நாம் கடனை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டும். அதே போல இன்று நாம் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த இயற்கை வளங்களை நாம் நமது வருங்கால சந்ததியினருக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை வட்டியும் முதலுமாக கொடுக்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இருப்பதையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்வது? இன்றைய காலகட்டத்தில் புனித வனத்து சின்னப்பரை பற்றி 1000 கருத்துக்களை நாம் கேட்டிருப்போம், 1000 அறையுரைகளை கேட்டிருப்போம். ஆனால் அவருக்கு இயற்கையின் மீதும் இறைவனின் மீதும் இருந்த அதீத பற்றும் அதீத நம்பிக்கையும் அதீதமான அந்த உறவு பிணைப்பும் நமக்கு இன்று இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் கூட இறைவனின் பராமரிப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற அந்த குறைந்தபட்ச நம்பிக்கையாவது இருக்கிறதா என்பதை முதலாவதாக சிந்தித்து பார்ப்போம். அந்த புனிதரிடம் அது அதிகமாக இருந்தது. அதனால்தான் ஏறக்குறைய 115 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். என்றெல்லாம் 40 வயதை தாண்டியவுடனே எல்லா விதமான வியாதிகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவரால் 115 ஆண்டுகள் வரை எந்த விதமான நோயும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது என்றால் அவருக்கு இறைவனின் மீது இருந்த அதீதமான பற்று, அவர் என்னை பராமரிப்பார் என்ற நம்பிக்கை. இப்படி வசதி படைத்த உணவுகள் எல்லாம் அவர் உண்ணவில்லை, ஆனால் வயிற்றுக்கான உணவை உண்டார், தனது பசிக்கான உணவை உண்டார். ஆனால் இன்று உணவு என்பதே மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் திங்காக மாறிடுச்சு. அதனால தான் பலவிதம் எத்தனை கடைகளை ஆரம்பித்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா இன்னைக்கு அந்த கடையும் ஓடும். ஏன்னா மனிதர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது செலவு செய்ய வேண்டும், எந்த வகையிலாவது செலவு செய்ய வேண்டும், சாப்பிட்டு விட்டு அடுத்த கட்டமாக மருத்துவமனைக்கு சென்று விட வேண்டும். இரண்டு நிகழ்வுக்கு தான் ரொம்ப அதிகமாக செழிப்பாக இருக்குது. ஒன்று ஹோட்டல், மற்றொன்று மருத்துவமனை. ஏன்னா இங்கே சாப்பிட்றத அங்கே போய் நம்ம கொடுத்துடணும். அதனால் ஆக முதலில் நம்மிடம் இறைவனின் மீது நம்பிக்கை, இறை பராமரிப்பு நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த இயற்கைக்கும் நமக்கும் இடையான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது இந்த இயற்கை மட்டும் சிந்தித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் மரங்களை நடவில்லை என்றாலும் மரத்தை வெட்டாதீர்கள். இருக்கக்கூடிய நமக்கு எல்லாமே தெரியும், எது நல்லது கெட்டது என்றதை நாம் ஆழமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் இவர்களை நினைப்பார்கள், இதை செய்வதால் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு நாம் தவறையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் நாம் அறிந்த நல்லவற்றை நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். குறைந்தபட்சம் நெகிழிப்பைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்போம். இதன் வழியாக நாம் இந்த இயற்கைக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறோம் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். ஆக இவை அனைத்தையும் மனதில் இருத்திக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இறைவனோடும் இயற்கையோடும் ஒரு இணக்கமான வாழ்வு வாழும் பொழுது நாமும் இந்த வனத்து சின்னப்பருடைய பாதையில் பயணிக்கின்றோம். ஒருவேளை நாம் ஆண்டுதோறும் இந்த விழாவை எடுத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை எல்லா விதமான வேட்டுகளையும் எல்லா விதமான வான வேடிக்கைகளையும் வைத்துவிட்டு இந்த இயற்கையை சீர்படுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக நாளைய தலைமுறை நம்மை கேள்வி கேட்கும். இன்று நீங்கள் பார்த்தது அனைத்தையும் உங்கள் பிள்ளைகள் புகைப்படத்தில் மட்டும்தான் பார்ப்பார்கள். ஊரணிகள் எல்லாம் மறைந்து விட்டது, குளங்கள் எல்லாம் மறைந்து விட்டது, ஏரிகளும் மறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் நமது வருங்கால சந்ததியிற்கு எதை விட்டு செல்ல போகின்றோம், எதை கொடுக்க போகின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அருள் எந்நாளும் நம்மை நிரப்பட்டும். புனித வனத்து சின்னப்பருடைய பரிந்துரை எந்நாளும் நமக்காக இருக்கட்டும்.